கைகளால் எழுதப்படும் விமான போர்டிங் பாஸ். ஆதி காலத்துக்கே திரும்பிச் சென்ற மக்கள். முடக்கமான மைக்ரோசாப்ட் செயலிழப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 27 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னை மட்டுமின்றி டெல்லி, மும்பை ஆகிய இடங்களிலும் காலை 11 மணி முதலே விமான சேவை பெரிதளவில் பாதிக்கப்பட்டு விமான நிலையங்களில் சர்வர்கள் டவுன் ஆனதால் போர்டிங் பாஸ்கள் கைகளால் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். இன்று காலை முதலே மைக்ரோசாப்ட் 365, எக்ஸ்பாக்ஸ், அவுட்லுக் ஆகியவை செயலிழந்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் பயணச்சீட்டு பதிவு, இணைய சேவை பணிகள் தாமதமாக நடைபெற்று வந்தன. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் சாப்ட்வேர் செயலிழந்து விட்டதால் உலக அளவில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் மீடியா, தொழில்நுட்பம், வங்கி சேவை, மருத்துவ சேவை, விமான சேவை, அமேசான் சேவைகள் போன்றவைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. பிரச்சனையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் விமான சேவையில் பயணிகளை காக்க வைக்க முடியாத நிலை ஏற்பட்ட காரணத்தினால் சென்னை விமான நிலையத்தின் மூலம் பயணம் மேற்கொண்டு பயணிகளுக்கு வேறு வழியின்றி கைகளில் எழுதப்பட்டு போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுகின்றன. கிரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் சாப்ட்வேரில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் பயனாளர்களின் பலரது கம்ப்யூட்டர்களில் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் எரர் ஏற்பட்டுள்ளது. அதாவது உங்கள் சாதனம் சிக்கலில் உள்ளதாக குறிப்பிட்டு ஆபரேட்டிங் சிஸ்டமே முடங்கிவிட்டது. விண்டோஸ் எக்ஸ்பியில் தற்போது 11வது பாதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பல புதிய அப்டேட்டுகளுடன் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் செயல்படுகிறது. இதற்காக தொழில்நுட்ப ரீதியில் பல வரவேற்புகள் கிடைத்துள்ளது. குறிப்பிடத்தக்க ஒன்று, இந்நிலையில் இந்த செயலிழப்பு குறித்து பல நெட்டிசன்கள் நீல நிற ஸ்கிரீனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். அதில் ஒருவர் வார இறுதிக்கு முந்தைய நாள் மைக்ரோசாப்ட் கூடுதலாக ஒரு விடுமுறை கொடுத்து விட்டதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் கூறியது, பயனர்கள் பல்வேறு மைக்ரோசாப்ட் செயலிகள் மற்றும் சேவைகளை பயன்படுத்துவதில் சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருகிறோம். பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதில் தற்போது வரை சாதகமான முடிவுகளே கிடைத்து வருகின்றன. இந்த சிக்கல் படிப்படியாக விரைவில் சரியாகும் என தெரிவித்துள்ளார். நீல நிற ஸ்கிரீன் என்பது சாப்ட்வேரை செயலிழந்ததை குறிக்கிறது. அதாவது விண்டோஸ் இயங்குதளம் ஆபத்தான நிலையில் உள்ளது, இனி அதில் பாதுகாப்பாக செயல்பட முடியாது என்பதை தான் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்கிறார்கள் என்று மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இது குறித்து பல நெட்டிசன்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் இதுதான்ப்பா உண்மையான ஃபன் ஃப்ரைடே என குதூகலத்தில் மீம் போட்டு வருகின்றனர். விரைவில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் என கூறியிருந்தாலும் பிரச்சனைக்கான மூல காரணம் ஆராயாமல் இருப்பதால் இது சங்கடத்தையே தரும் என்று வல்லுநர்கள் பலரும் தங்களது கருத்தை தெரிவித்து வருகிறார்கள்.